மக்களுக்கு நாங்கள் இதனால என்ன தெரிவிக்க வரோம்னா, நாங்கள் ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆவோம், உங்களுக்கு அதை பண்ணி தருவோம் இதை பண்ணி தருவோம்னு இவங்க கேன்வாஸ் பண்ணுறது செல்லாமல் போயிடும். இவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அதற்கான வாய்ப்புகள் 1% கூட இல்லை. அப்படியே வெற்றி பெற்றாலும் கூட இந்த அடிப்படையில் தவறான ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணதுனால அவர் வெற்றி உறுதியாக செல்லாதுன்னு அறிவிக்கப்படும். அதனால கோவை மக்களுடைய வாக்குகளை வீணாக்காம படித்த தற்கூரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு செலுத்தி தங்களுடைய வாக்குகளை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். இது வரைக்கும் கலெக்டர் வரல. அண்ணா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்கிற வழக்கமான டிராமாவை இன்னைக்கு வேட்புமனு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நாம் 2 வேட்புமனுக்களை சப்மிட் பண்ணுவோம். எப்பொழுதுமே நாம் 2 வேட்புமனுக்களை சப்மிட் பண்ணுவோம். அது வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம். நாம சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 2 வேட்புமனுக்கள் நம்முடைய வேட்புமனுக்கள் சப்மிட் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த 2 வேட்புமனுவும் கூட ஒன்று வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பர்ல, ஒன்று வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் பேப்பர்ல, இரண்டுமே சப்மிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இரண்டிலும் வேட்புமனு நம்ம பண்ணும் பொழுதே குழப்பம் இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும், இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னனால 2ஐயும் சப்மிட் செய்திருந்தோம். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணா ஒன்று தான் பண்ணுவாங்கன்னு. அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்ஓ அவர்கள்லாம் ஆராய்ந்து இன்னைக்கு நம்முடைய வேட்புமனுவை எடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் இந்த வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணுன்னு காலையிலிருந்து அங்கேயே கலெக்டர் அலுவலகத்தை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் அவர்களுடைய தோல்வி பயத்தை மட்டும்தான் காட்டுது. இது எல்லா முறையும் நடக்கிறது தான். இந்த வேட்புமனு ஸ்க்ரூட்னி அப்ப ஒரு அரசியல் கட்சி கலாட்டா பண்றது. ஆனா இந்த முறை கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா உச்சபட்சமாக இதை நிராகரித்தே ஆக வேண்டும் சொல்லி கடைசியில நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அண்ணா, நான் தான் உங்களுக்கு சீரியல் நம்பரே சொல்றேன் பாருங்கண்ணா. சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 இரண்டும் வந்து நாம என்னைக்கு தாக்கல் செய்தோமோ முதல் வேட்புமனுவை நான் தாக்கல் செய்து வர்றேன். 2வது வேட்புமனுவை கேண்டிடேட் தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து எப்பொழுதுமே ஸ்பேர் காப்பியா சேஃப்டிக்கு இன்னொரு வேட்புமனு நம்ம ஃபைல் பண்ணுவோம். 2 வேட்புமனுவும் நாம தாக்கல் செஞ்சதுதான். சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27. அதன் பிறகு நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். சீரியல் நம்பர் 15 எப்ப அப்லோட் பண்ணாங்க, சீரியல் நம்பர் 27. நீங்க பாத்தீங்கன்னா இதே ஆர்ஓ போர்ட்டல்ல 2மே காட்டியிருக்கு. 2 அஃபிடவிட் அப்லோடுன்னு காட்டியிருக்கு. ஒன்னு வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பர் ஒன்னு. செகண்ட், இது அடுத்த தாண்டி போறீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு மற்ற எதிர்கட்சி நண்பர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க, இதை ரிஜெக்ட் பண்ணும். இது ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணமும் இது இல்ல. ரிஜெக்ட் பண்றதுக்கான சில காரணங்கள் இருக்கு. அதாவது வேண்டுமென்றே பொய்யான ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும், நம்ம மீது வழக்கு இருக்கணும், அதை மறைச்சிருக்கணும், அல்லது வேண்டுமென்றே பொய்யான சில செய்திகளை சொன்னால் மட்டும்தான் அது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ண முடியும். மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பல இடத்துல தெளிவா இருக்கு. ஒரு கையெழுத்து மிஸ் ஆயிருச்சு, திரும்ப நீங்க கையெழுத்து போடலாம். டேட் ஒரு இடத்துல போடல, திரும்ப டேட் போடலாம். இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிடையாது. தேர்தலை பொறுத்தவரை ஒரு காரணம் சொல்லி இதை ரிஜெக்ட் பண்றது ஒரு காரணம் இல்லை. அரசியல் கட்சிகள் புரியாம பேசுறாங்க. 2 வேட்புமனு இருக்கு. அதுல ஒரு வேட்புமனு ஏற்றுக்கொண்டு கமா இல்ல டாட் இல்லன்னு பேசினா கூட அது கூட நிராகரிக்கப்பட வேண்டிய காரணம் அதுவும் கிடையாது. ஏன்னா என்னோட கிளாரிபிகேஷன் நம்ம கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள்ட்ட நீங்க புள்ளி விவரமா கேட்கலாம். எப்ப ஃபைல் பண்ணாங்க, யாரு ஃபைல் பண்ணாங்க, பின்னாடி வந்து வேட்பாளர் வந்து இந்த நேரத்துக்கு ஃபைல் பண்ணிட்டு போனாங்க, அதன் பிறகு டம்மி யாரு ஃபைல் பண்ணாங்க, எல்லாம் வந்து தேர்தல் நடத்துற அதிகாரிக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே லெஜர்ல என்டர் பண்றாங்க, நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி கொடுக்குறாங்க, டைம் அங்கே என்ட்ரி ஆகுது, அதே டைம் நமக்கு போடுறாங்க, எல்லாம் டிரான்ஸ்பரண்டா நடக்குது. அதனால் நீங்கள் இதற்கு மேல் கிளாரிபிகேஷன் வேணா நிச்சயமா அவங்ககிட்ட கேட்கலாம். நன்றி அண்ணா.